மனிதர்களோட வளர்ச்சிக்கு ஒரு அளவு கணக்கு இல்லாம போய்க்கொண்டே இருக்கு. அதுவும் ஸ்பெஷலா சொல்ல போனா விண்வெளி பயணங்களோட விண்வெளி கண்டுபிடிப்புகளோட அளவு வந்து இப்போ காலங்கள் செல்ல செல்ல அதிகமாகிக் கொண்டே போகுது. அப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு பற்றி தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாசாவோட ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டதுல இருந்து இன்று வரைக்கும் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு எங்களுக்கு அனுப்பி கொண்டே இருக்கு. அதுல ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த மினி நெப்டியூன் என்று அழைக்கப்படுற ஒரு நீராவியுடன் கூடிய வளிமண்டலத்தை கொண்ட ஒரு கிரகம். இந்த கிரகம் சூரிய குடும்பத்திலிருந்து மிகவும் அருகாமையில இருக்கு. GJ1214b சொல்லி இந்த கிரகத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. கிரகத்துல இருக்கிற சமுத்திரம் அத்தனையும் நீராவியாகி இதுல வளிமண்டலத்தோட கலந்து ஒன்றா இருக்கு. இதுல வளிமண்டலத்தை பார்த்தீங்கன்னா முற்றுமுழுதாவே நீராவியால சூழப்பட்டிருக்கு. இந்த நீராவி எங்கிருந்து வந்திருக்குன்னு சொன்னா அங்க இருக்கிற சமுத்திரங்கள் எல்லாம் நீராவியாகி இந்த வளிமண்டலத்தோட கலந்திருக்கலாம்னு சொல்லி ஒரு குற்றம் முன் வைக்கிறாங்க. இந்த கிரகம் வந்து முற்றுமுழுதாவே ஒரு மூடு பனியை கொண்ட அடுக்குகளால முற்றுமுழுதா மூடப்பட்டிருக்கு. வெளியில இருந்து உள்ள பார்த்தா எதுவுமே தெரியாது, வெறும் வேப்பர் மட்டும் தான் தெரியும், அதாவது நீராவி மட்டும் தான் தெரியும். இதை பற்றி ஆராய்ச்சியாளர் எலிசா கெம்ப்டன் என்ன சொல்றாருன்னா, இதோட அட்மாஸ்பியர் வந்து நாங்க கண்டுபிடிக்க மட்டும் எங்களோட கண்ணுக்கு மறைக்கப்பட்டதாவே இருந்திருக்கு. இந்த கிரகம் வந்து உருவாகும் போது நிறைய பனிக்கட்டிகளோடும் நிறைய நீர் நிறைந்த பகுதிகளோடும் உருவாகிருக்கலாம் என்று சொல்றாரு. இந்த கிரகத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த கிரகம் சுற்றி வர ஒரு சூரியன் இருக்கு. எங்களோட கேலக்சியில இருக்கிற கிரகம் எல்லாம் ஒரு சூரியனை சுற்றி வர மாதிரி அந்த கிரகமும் ஒரு சூரியனை சுற்றி வருது. ஏன் இது வரைக்கும் அது கண்டுபிடிக்கப்படாம இருந்ததுன்னா, அந்த கிரகத்தின் வெளிச்சம் வந்து வெளியில வராது, அது அப்சர்வ் பண்ணி அப்படியே உள்ளே வச்சுக்கொள்ளும், வெளியில விடாது. பட் காலப்போக்கில் இப்ப என்ன நடந்திருக்குன்னா, அதோட வளிமண்டலம் வந்து நீராவியா இருக்கிறதால அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்டாரோட வெளிச்சம் போய் அதுக்கு பட்டதால அதோட வெளிச்சம் எல்லாம் வந்து பிரதிபலிக்க வலிக்குது. அதனால ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. GJ1214b வச்சிருக்காங்க. இவங்க கண்டுபிடிக்கிற பிளானட்ஸ்க்கு எல்லாம் இப்படி நம்பர்ஸ்ல தான் பேர் வைப்பாங்க. ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து மிட் இன்ஃப்ராரெட் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லி ஒரு எக்யூப்மெண்ட் அதுல இருக்கு. அதை வச்சுதான் இது மின்காந்த அலைகளோட அளவிட்டு தான் இந்த கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்கு. மிட் இன்ஃப்ராரெட் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஆராய்ச்சியாளர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஒரு வரைபடத்தை உருவாக்கி இந்த கிரகம் இந்த வடிவில இந்த சைஸ்ல தான் இருக்கும்னு சொல்லி ஒரு அனுமானத்துக்கு வந்திருக்காங்க. அனுமானம்டா அதோட சைஸ் எவ்வளவு இருக்கும், அங்க எவ்வளவு தண்ணி இருக்கும், எப்படி அட்மாஸ்பியர் இருக்கும், அதுல எவ்வளவு வெப்பம் இருக்கு, எவ்வளவு வெப்பத்தை வெளிவிடுது அப்படின்னு சொல்ற ஒரு அனுமானத்துக்கு வந்திருக்காங்க. இந்த கிரகம் வந்து அது சுத்தி வர சூரியனுக்கு பின்னால போறதுக்கு முதல் எங்களுக்கு தென்பட்டதால எங்களுக்கு கண்டுபிடிக்க ஈஸியா போச்சு. அதனால அங்க இருக்கிற இரவுலையும் பகல்லையும் அங்க இருக்கிற அட்மாஸ்பியர் வளிமண்டலத்துல என்ன வகையான கனிமங்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி ஆராயறதுக்கு மிகவும் ஈஸியா அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகம் வந்து பகலை விட இரவுல வெப்பம் வந்து குறைவா இருக்கு. அதாவது சொல்ல போனா ஒரு கிரகம் வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்ற பாதையையும் டைமிங்கையும் வச்சுதான் அந்த கிரகத்துல இருக்கிற வெப்பநிலை எப்படி மாறுபடுதுன்னு கண்டுபிடிப்பாங்க. சொல்ல போனா இந்த கிரகத்துல பகலை விட இரவு வந்து ரொம்ப குளிரான தன்மையை கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. பகல்ல வந்து 279 டிகிரி செல்சியஸ்ல இருந்து நைட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிக்க 165 டிகிரி செல்சியஸுக்கு குறைஞ்சிடும். சாதாரணமா நீராவியாகி இவ்வளவு பெரிய வளிமண்டலம் உருவாக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அங்க பாத்தீங்கன்னா ஒரு மீத்தேன் அது மாதிரியான மூலக்கூறுகள் கொண்ட வாயுக்கள் இருந்ததால மட்டும்தான் இவ்வளவு பெரிய ஒரு நீராவியுடன் கூடிய வளிமண்டலம் உருவாகிறதுக்கு மிகப்பெரிய சாத்தியக்கூறு அமைந்திருக்கு. மிட் இன்ஃப்ராரெட் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அவதானி கேட்க இப்படித்தான் எல்லாமே ஒரே மாதிரியா தான் தெரியும். சோ அது வெப்பமா மட்டும்தான் தெரியும், அது எப்படி ஆவியாச்சு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இந்த கிரகத்தின் வரலாறு தெரிஞ்சு கொண்டா இந்த தண்ணிக்கு என்ன நடந்ததுன்றதை எங்களால கண்டுபிடிக்க முடியும் என்று ஜேம்ஸ் வெப் ஆராய்ச்சியாளர்கள் கூறுறாங்க. இந்த கிரகம் உருவாக்க ஹைட்ரஜனை கொண்ட வளிமண்டலத்தோட உருவாகி இருக்கணும், இல்லாட்டி ஐஸ் மற்றும் நீரை கொண்ட ஒரு உலகமா உருவாகி இருக்கணும். அப்படி உருவான படியால தான் நீராவிகளுடன் கூடிய வளிமண்டலத்தை எங்களால காண முடியும். இந்த வளிமண்டலம் வந்து ஷைனியா இருக்கு. அதோட தாய் நட்சத்திரத்திலிருந்து வர வெப்பத்தையும் கதிரலைகளையும் இது உறிஞ்சு கொள்ளாம அது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணியும் அந்த கிரகம் வெப்பமான கிரகம் மாதிரி வந்து கொண்டிருக்கு. அதாவது சூரிய வெளிச்சம் பட்டாதான் அந்த கிரகம் வெப்பமாகும் என்று ஆராய்ச்சியாளர்கள் ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. ஆனா அது வந்து சூரிய வெளிச்சத்தை வந்து அப்சர்வ் பண்ணாம அதை தனக்குள்ள எடுத்து சூடாகாம அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி ஆனா தனக்குள்ள அது சூடாகி கொண்டே இருக்கு. புதிய கண்டுபிடிப்புகள் வந்து அறிவியலின் கதவை திறக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது எதை புதுசா கண்டுபிடிக்கிறோமோ அதை பத்தின அறிவும் வளர்ந்து கொண்டே போகும். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் தான் இப்ப இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது. அதை மினி நெப்டியூன் சொல்றாங்க. இந்த கிரகத்துக்கு இன்னொரு பேரும் வச்சிருக்காங்க, பேப்பர் பிளானட். அதாவது கேலக்சியில இருக்கிற இப்படிப்பட்ட பிளானட்ஸுக்கு காமனான ஒரு பேர் வச்சிருக்காங்க, பேப்பர் பிளானட்னு சொல்லுவாங்க. அதாவது மிகவும் மெல்லிய அட்மாஸ்பியரை கொண்ட பிளானட்ஸ். எங்களோட நெப்டியூனும் அப்படித்தான், ஒரு அட்மாஸ்பியர் வந்து கிளவுடியா இருக்கு. இந்த நட்சத்திரம் வந்து ரெட் ட்வார்ஃப், அதை சுத்தி தான் வலம் வருது, அதை சுத்தி உள்பக்கமா வலம் வருது. இது சூரியனை சுத்துறதுக்கு எடுக்க டைமிங், அதாவது எங்களோட பூமி வந்து சூரியனை சுத்தி வர்றதுக்கு எடுக்கிற டைமிங் வந்து 365 நாட்கள். ஆனா இந்த கிரகம் வந்து தண்ட சூரியனை சுத்தி வர்றதுக்கு எடுக்கிற டைமிங் 3
நாட்கள், அதாவது 1.5 நாட்கள் தான் எடுக்கும் இது அந்த சூரியனை சுத்தி வாரது. உங்களுக்கு டக்குனு வயசு போகணும்னா அந்த கிரகத்துக்கு போனீங்கன்னா சரி, 1.5 நாள்ல உங்களுக்கு ஒவ்வொரு வயசா கூடிக்கொண்டே போகும். GJ1214b இந்த கிரகத்தை பற்றி ஆராயறதுக்கு இந்த கிரகத்தை வந்து நாங்க மேலும் நிறைய நாட்கள் கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லி ஜேம்ஸ் வெப் ஆராய்ச்சி குழு வந்து தெரிவிச்சிருக்கு. இப்படிப்பட்ட வளிமண்டலங்கள் எப்படி உருவாகுனது, இல்லாட்டி எதை வச்சு உருவாக்கப்பட்டதுன்றதை கண்டுபிடிச்சா கிரகங்கள் எப்படி உருவானது, வளிமண்டலங்கள் எப்படி உருவானதுன்றதுக்கான ஒரு நிலையான கூற்றுக்கு வர முடியும்னு சொல்லி ஜேம்ஸ் வெப் ஆராய்ச்சி குழு சொல்றாங்க. இப்படிப்பட்ட வீடியோஸை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட வீடியோஸ் வந்து நாலேஜ், இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு வீடியோன்னு சொல்லி கடந்து போயிடாதீங்க. ஒரு 5-10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் எங்களுடைய எதிர்காலம். எங்களுடைய எதிர்காலம் வந்து இதுலதான் இருக்கு. இப்படிப்பட்ட தகவல்கள் வந்து 4 பேருக்கு நாங்க பகிர்வோம். இப்படி விஷயங்களும் இந்த உலகத்துல நடக்குது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எங்களோட வானத்திலே நடந்து கொண்டு இருக்கு. இதை 4 பேருக்கு தெரிவிக்கணும். முக்கியமா ஸ்கூல் போற படிக்கிற பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களோட அறிவு வந்து மேலும் மேலும் விருத்தி ஆகும். அப்படி விருத்தி அடைகிறதுக்கான ஒரு அங்கமா இருந்து என்று சொல்லி எனக்கும் சந்தோஷமா இருக்கு. தயவு செஞ்சு இந்த 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த 4 பேரையும் சொல்லுங்க, இன்னொரு 4 பேருக்கு ஷேர் பண்ண சொன்னா இந்த வீடியோ எல்லாருக்கும் வந்து இது ஸ்ப்ரெட் ஆகும். அதனால நிறைய பேர் இதை வச்சு தங்களோட அறிவுகளை வளர்த்துக் கொள்வாங்க. ஸ்பெஷலா வந்து ஸ்கூல் போற பிள்ளைகளுக்கு அப்படியே ஒரு சின்னதாக ஒரு லைக்கை தட்டி விடுங்க. ஏதாவது பிள்ளையா சொல்லியிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது தகவல்களை தெரிந்து கொள்ள உண்டா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பற்றின தகவல்களை உங்களுக்கு தாரதுக்கு நான் மிகவும் ஆர்வமா இருக்கேன். நன்றி.